நீங்க என்ன ஒர்க் பண்ணாதீங்க? நான் வந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட் மோகன் நகர்னு வரணும். அப்படிங்களா? ஸ்டீல் பிளான்ட் மோகன் நகர். இப்போ இதுக்கு முன்னே எல்லாம் வைத்தியம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தாச்சு. கேரளா வரைக்கும் போயிட்டேன். கேரளா வரைக்கும் போயிட்டு இருக்கிறீங்க. இது நல்லா இல்ல. கேரளா போயிட்டு நல்லா தான் இருந்தது. சபரிமலைக்கு போயிட்டு திருப்பியும் அதிகமாக வழி வரக்கூடாது இல்ல. 3 மாசமா அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எவ்வளவு நாளா உங்களுக்கு முழங்கால் வலி? 10 வருஷமா முழங்கால் வலி இருக்குது. 10 வருஷம் ஆயிடுச்சு. சரி. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி அடிப்பட்டது. சரி. விளையாடும் போது கிரிக்கெட் விளையாடும் போது அடிப்பட்டது. அப்புறம் சப்பு பிஞ்சு போச்சு. நாங்கள் டாக்டர் சவு வந்து நேராக இருக்குன்னா கீழே ஒன்று மாதிரி நீர் எடுத்தேன். ஆமாம். ஆப்ரேஷன் பண்ண சொல்லி சொன்னாங்க. சரி சரி சரி. சாப்பிடும்போது கேட்குது. ஒரு மருந்து இருந்தால் கேட்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைமா. நம்ம கட்டு போட்டிங்கன்னா பசுந்தால கட்டு இது போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் படிப்படியாக ஒரு 3 கட்டு போட்டு பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். இப்போ இப்பயே பாரு ஃபஸ்ட்டு கட்டு எப்படி இருந்துச்சு? வலி கற்றுனீங்களா இல்லையா? இப்போ எப்படி இருக்குது? இப்போ வலி குறைஞ்சிருக்கு தானே? கையை வைக்கிற போன கட்டுலாம் கத்துனீங்க. கை வலியோடு கத்துனீங்க. இப்போ பாரு வலி இல்லை. அதனால உங்களுக்கு படிப்படியாக அப்படியே குறைஞ்சி போயிடும். சப்பும் கூடும். அதெல்லாம் ஒட்டிக்க அப்படி போய் நம்ம கட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி கால் மடக்குன்னா நமக்கு இதாக பார்த்து பாத்ரூம் போகிற மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். எல்லாம் சரியா போயிடும். அதே மாதிரி வண்டியில் வந்து ஓவர்புரிஞ்சு வைக்கிறாலும் நான் ஏன்னா வருஷத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கேன். வண்டி சேவை வந்துட்டு நிறுத்தி வீட்டு கூட திருப்பி வண்டிக்கு போகணும். ஆள் இருக்காது. சரினால அது அந்த மாதிரி மடக்கணும் போது கொஞ்சம் வச்சிருக்கு. குறைஞ்ச வண்டிக்கு ஓடிக்கலாம். சரி. மாதிரி என்ன சொல்லுங்க. அவர் மாதிரி நிறைய இந்த மாதிரி எல்லாம் வராங்க. இந்த மாதிரி வலிக்கு நிறைய கற்றுக் போட்டு குணப்படுத்திட்டு போறாங்க. அந்த ஆயால எந்திரிச்சு நடக்குது. இப்போ நடக்குதா? அதெல்லாம் எலும்பு கட்டாகி போச்சு. அதெல்லாம் நடக்குது. அந்த மாதிரி எந்திரிச்சு நடந்துகிட்டு இருக்குது. பாத்தீங்களா? போய் பார்த்தேன். அந்த மாமாவை எங்க வீட்டு பக்கத்துல இருந்தா பால் வந்து தான் வாங்குவோம். நாங்களாம் மாதிரி வண்டி ஆயா இப்போ எந்திரிச்சு பார்த்துட்டு தான் வருவோம். சரி சரி சரி. அவ்வளோ சரியா இப்போ இன்னொரு கட்டோட வரந்தாங்க. இன்னைக்கு கும்பாபிஷேகம். அதனால கேள்வி சரி நீங்க சொல்லுங்க. பரவாயில்லதாம்மா. இருந்தாலும் அந்த பழைய இது இந்த காலு கூசமா இருக்கிறது கொஞ்சம் இதா இருக்குது. போன கட்டி கத்தனாருனே போல இப்பெல்லாம் பார்த்தா வலி இல்ல. நல்லாச்சுன்னா பரவாயில்ல. ஒரு கட்டு போட்டுக்கிறோம். இன்னொரு கட்டுக்கு இல்லாம ஒரு கட்டு போட்டுக்கலாம். இதே